சமீபத்துல பாவனா அவங்க பேசும்போது நம்ம வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் கிடையாது, அதே போல வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களும் நம்மளே பொறுப்பெடுத்துக்கிட்டு அதை பாத்துக்கணும், கர்மா எப்பவும் நான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. பாவனா அவங்களுடைய இந்த பேட்டியை பார்த்த ரசிகர்கள் அவங்களுடைய படம் வெளியாகிறது தொடர்ந்து ரொம்ப ஹாப்பியாவும் இருக்காங்க. அனோமிங்கிற படத்துல அவங்க நடிச்சிருக்காங்க. அந்த படத்துல அவங்க ரொம்பவே நல்ல ரோல் பண்ணிருக்காங்களாம். சமீபத்துல அவங்க பேசும்போது அவங்க கிட்ட பல கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. அந்த சமயத்துல அவங்க நிறைய பதில்களையும் கொடுத்திருந்தாங்க. கர்மாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பாவனா அவங்க கிட்ட கேட்டதுக்கு, கர்மாங்கிற விஷயத்த நான் ரொம்ப நம்புறேன். அதாவது நம்மளோட மனசுக்கு அந்த சமயத்துல ஒரு சூழ்நிலைக்கு நம்ம அதுல இருந்து வெளியே வரணும், அது சரியாகணும் அப்படின்னா நாம கர்மாவை நம்பிதான் ஆகணும். ஏன்னா கர்மா கண்டிப்பா எல்லாத்தையுமே மாத்துங்கிறத நான் நம்பினேன். அப்படி இருக்கும்போதுதான் நமக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் கிடைக்கும். அதுல இருந்து அந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளியவும் வர முடியும். அதனால அதை நம்ம கண்டிப்பா எடுத்துக்கணும்னு பேசியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இன்னும் ஒரு சில விஷயங்கள் அவங்க கிட்ட இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில நீங்க இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பத்தியும் இந்த விஷயங்கள் பத்தியெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன விஷயத்த கத்துக்கிட்டீங்கன்னு கேட்டதுக்கு, எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எல்லாமே சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும், நிரந்தரமா இது நம்ம கூட இருக்கும் அப்படிங்கறது உறுதியா நம்மளால சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்து இந்த சினிமாவில் பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனாலும் நான் அதுவும் 3am 4am அந்த சமயத்துலலாம் என்கிட்ட ஹெல்ப் கேட்டு யாராவது கால் பண்ணா என்னால் முடியாது, கண்டிப்பாக நான் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் தூங்குவேன், நான் நிம்மதியாக தூங்கணும்னு நினைப்பேன் அப்படிங்கிற மாதிரி பாவனா சொல்லியிருந்தாங்க. அதே போல அவங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் வந்தாலுமே ஒருத்தரை தொல்லையே பண்ணக்கூடாது. நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா முழுக்க முழுக்க நம்ம பொறுப்பெடுத்துக்கிட்டு அந்த பிரச்சனையை 100% நாம தான் சால்வ் பண்ணி பழகிக்கணும். நம்ம கூட யாரும் அவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணி நிப்பாங்கன்னு நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதில்லை. நாம அதை பொறுப்பெடுத்துக்கிட்டு அதை நாம கடந்து வர பார்க்கணும். 100% அதை நாம தான் அதை தாங்கிக்கிட்டு அதை கடந்து வர பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பாவனா அவங்க சொல்லியிருந்தாங்க. எல்லா விஷயங்களையுமே நான் ஒரே ஆளா நின்று எல்லாத்தையும் சமாளிப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருந்தாங்க. அதே போல ஹீரோயின் லைஃப் ஈஸி கிடையாது, தனியால நிறைய விஷயங்கள் போராட முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட சொல்லியிருந்தாங்க. இந்த படத்துல நல்ல கதாபாத்திரங்கள் எல்லாம் இருக்கு, நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. பாவனா அவங்களுடைய இந்த பேச்சு ரசிகர்கள் கிட்ட ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு. மறுபடியும் அவங்களுடைய படம் பார்க்க ரசிகர்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப முன்னணி நடிகை வலம் வந்த இவங்க தமிழ்ல இன்னும் நிறைய படங்கள் நடிச்சிருக்கலாம், அவ்வளவு அழகான நடிகை அப்படின்னு எல்லாம் கூட இவங்களை அப்படி கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. தமிழ் சினிமாவில் இவங்களை மிஸ் பண்றோம் அப்படின்னு கூட ரசிகர்கள் கருத்துக்களை பதிவிடுறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.